எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பேசத்தான் வந்திருக்கிறேன். கன நாளா என் மனதுக்குள்ள ஓடிக்கொண்டிருந்த விஷயம். இதை பற்றி நான் உங்களோட கதைக்கலாமா, கதைக்க கூடாதான்னு எனக்கு தெரியல. புலம்பெயர் நாட்டில பிள்ளைகளுக்கு தாயாக இருக்கும் பட்சத்துல இந்த விடயங்களை பெற்றோர்களா இருக்கிற உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். புலம்பெயர் நாட்டில போர் காரணமாக பல பேர் நாங்கள் இப்ப புலம்பெயர்ந்து இருக்கிறோம். எங்களுக்கு முதல் தாக்கிய விடயம் புலம்பெயர் நாட்டின் பண்பாடு. ஒரு காலத்துல புலம்பெயர் நாட்டு பண்பாடுகளை எங்களோட பிள்ளைகள் ஏற்று எங்களுடைய பண்பாடுகளை விட்டுட்டு பெற்றோர்களை மதிக்காமல் போற பிள்ளைகளை எண்ணி அழுத பெற்றோர்கள் இன்றும் இருக்கிறார்கள். ஆனால் முன்னம் பார்த்த காலத்தோட ஒப்பிடும் பொழுது இப்பொழுது அப்படியான குழந்தைகள் மிக குறைவாக இருக்கிறார்கள். எங்களுடைய பண்பாடை விரும்பும் குழந்தைகள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, இன்றைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆண்டுகளாக பிரான்ஸ் நாட்டிலையும் ஐரோப்பா நாடுகளிலையும் நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஆபத்தான விடயம் என்னவென்று சொன்னால், குழந்தைகளை மதம் மாற்றுறது. புலம்பெயர் நாட்டில தமிழ் குழந்தைகள் மட்டுமல்லாது பிரெஞ்சு குழந்தைகளும் மதத்திற்கு மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மதம் மாறக்கூடாதா என்று கேட்டால் அது அவர்களுடைய விருப்பம். 18, 20, 25 வயசுக்கு பிறகு அந்த குழந்தைகள் மதத்தை புரிந்து கொண்டு இது சரியா சரி வராதா என்று புரிந்து கொண்டு மாறலாம். ஆனால் 10, 12, 13, 14 வயதிலேயே இந்த குழந்தைகள் மதம் மாற்றப்படுகிறார்கள். என்ன காரணத்தை அதற்கு கூறுகிறார்கள் என்று பார்த்தால், சைவ மதத்தில் நிறைய கடவுளர்கள் இருக்கினும் அப்படி எப்படி ஒரு மதத்தில் இருக்கலாம், விரும்பி ஒருவர் போயோ அல்லது காதல் திருமணம் செய்யும் பொழுதோ மதம் மாறினால் அது அவருடைய பிரச்சனை. அவர் பெரியவராகிவிட்டார், தன்னுடைய வயதுக்கேற்ற மாதிரி அது நிதானமாக தேர்வு செய்து போயிருக்கிறார்னு சொல்லலாம். ஆனால் ஒரு குழந்தை மதம் மாற்றப்படுகிறது என்று சொன்னால் அங்கு ஏதோ ஒரு பின்னுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. தயவு செய்து பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளை கண்காணித்துக் கொள்ளுங்கள். எனக்கு தெரிந்தே நிறைய தமிழ் குழந்தைகள் இன்று பிரான்ஸ் நாட்டில் மதம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள், மதம் மாற்றப்படுகிறார்கள். பெற்றோர்கள் கத்தி குளறி என்ன செய்தாலும் அந்த குழந்தைகள் திரும்பி வருவதாக இல்லை. பல பேர் தங்களுடைய வீட்டை விட்டு வெளியேறி விட்டார்கள். விட்டமா நாங்கள் தோற்று விடுவோம், நாங்கள் பிறகு இனத்துக்காக போராடி எங்களோட மாவீரர்களின் உயிர்களை திருப்பி எங்களால் மீட்டுக் கொடுக்க முடியாது, இங்கு எங்கள் குழந்தைகளை மொழி மதம் என்றதுக்குள் துளைத்து விட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு எங்களுடைய சொந்த மண் கிடைத்து எந்த பலனும் இல்லை. தயவு செய்து பெற்றோர்களே உங்களுடைய குழந்தைகளை பாருங்கள், என்ன நடக்குது என்று பாருங்கள். நிறைய பிரச்சனை நடந்து கொண்டிருக்குது. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த விடயத்தை நான் கதைக்க கூடாது, ஆனால் கதைக்க வேண்டிய கட்டாயம். ஏனென்று சொன்னால் என்னிடமும் குழந்தைகள் இருக்கிறார்கள். உங்கள் குழந்தைகளை கண்காணியுங்கள். இது என்னுடைய வேண்டுகோள். பார்த்துக் கொள்ளுங்கள். வணக்கம்.